வணக்கம். சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் யூனியன் ஹோம் மினிஸ்டர் திரு அமித்ஷா அவர்கள் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக இனி ஆண்டுதோறும் ஜூன் 25ஆம் தேதியானது சம்விதான் ஹாத்யா திவாஸ், அதாவது அரசியலமைப்பு படுகொலை தினம், கான்ஸ்டியூஷன் மர்டர் டே என்று ஜூன் 25ஆம் தேதி கொண்டாடப்படும் என்று அறிவித்தார். ஏன் ஜூன் 25 அரசியலமைப்பு படுகொலை தினமாக கொண்டாடப்படும்னு மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதோட பின்னணி என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் 25 பகுதிகள் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு அந்த கான்ஸ்டியூஷன் புத்தகத்தில் 25 பார்ட் இருக்குது. அதில் 18வது பார்ட்டானது எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அதாவது நெருக்கடி கால நிலை குறித்த தெளிவான விளக்கத்தை சொல்லுது. அந்த பகுதி 18ல் இருக்கிற பார்ட் 18ல் இருக்கிற 352 முதல் 360 வரை உள்ள இந்திய அரசியலமைப்பு விதிகள், இந்த ஆர்டிகிள்ஸ் பார்த்திங்கன்னா தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி மற்றும் நிதி நெருக்கடி குறித்து தெளிவான சட்ட விதிகளை சொல்லுது. நிதி நெருக்கடியானது ஆர்டிக்கிள் 360, தேசிய நெருக்கடியானது ஆர்டிக்கிள் 352, மாநில நெருக்கடியானது ஆர்டிக்கிள் 356. ஆக இந்த 3 முக்கிய நெருக்கடிகளுமே பார்த்திங்கன்னா நீண்ட நெடிய ஒரு பின்னணியை கொண்டது. இந்தியாவில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நிதி நெருக்கடியானது ஒரு முறை கூட அமல்படுத்தப்படவில்லை. ஃபினான்ஸ் எமர்ஜென்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இது வரைக்கும் 366 ஒரு முறை கூட அமல்படுத்தப்படவில்லை. 356 மாநில நெருக்கடியானது ஸ்டேட் எமர்ஜென்சி பல்வேறு மாநிலங்களில் பல முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. நேஷ்னல் எமர்ஜென்சின்னு சொல்கிற 352 இந்தியாவில் இதுவரை 3 முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த தேசிய நெருக்கடி எப்படி கொண்டு வரணும், அதுக்கு என்ன காரணத்தால் கொண்டு வர முடியும், யார் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி 3 முக்கிய காரணத்தால் இந்தியாவில் செயல்படுத்த முடியும். என்னென்ன காரணம்? வெளிநாட்டு போர் மற்றும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, அதாவது எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அல்லது வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளிநாடுகள் நம்மளுடைய நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சாவோ அல்லது நம்ம மீது போர் தொடுத்தாவோ தேசிய நெருக்கடியை நம்ம செயல்படுத்த முடியும். அல்லது உள்நாட்டில் ஆயுதமேந்தி கிளர்ச்சி ஏற்படுற ஒரு சூழ்நிலை வந்தாவோ அல்லது ஏற்பட்டாவோ அதை காரணமாக வைத்து மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையின் பேரில் அதாவது குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் இந்த எமர்ஜென்சியை கொண்டு வர முடியும். ஸோ இந்த எமர்ஜென்சியை பிரசிடென்ட் கொண்டு வரலாம் மத்திய அமைச்சரோட பரிந்துரையின் பேரில். ஆனால் இது அப்படியே செயல்படுத்த முடியுமானா இல்லை. இது பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சி கொண்டு வந்த அடுத்த 30 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மேலவை கீழவைன்னு சொல்லப்படுகின்ற ராஜ்யசபா மற்றும் லோக்சபாவில் அதற்கான பர்மிஷனை வாங்கணும். 2/3 மெஜாரிட்டி அப்படிம்பாங்க. அதாவது 3/2 பங்கு பெரும்பான்மையோட இந்த தீர்மானத்திற்கு, இந்த நேஷனல் எமர்ஜென்சி 352 கொண்டு வந்ததுக்கான தீர்மானத்துக்கான அனுமதியை நாம் அந்த அவையில் பெற வேண்டும். இந்த ஒரு முறை இந்த சட்டம் கொண்டு வந்தால் அது 6 மாதத்திற்கு செல்லும். அதே மாதிரி ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒரு முறை இந்த சட்டத்தை நம்ம நீடித்து கொண்டு போகணும், எமர்ஜென்சியை கொண்டு போகணும். அப்படின்னா அதே மாதிரி லோக்சபா ராஜ்யசபாவில் 2/3 மெஜாரிட்டி மெம்பர்ஸோட நம்ம ஒப்புதலை பெற்றாதான் இந்த தேசிய நெருக்கடியை நம்ம நீட்டிக்க முடியும். சரி, ஒரு தடவை நம்ம தேசிய நெருக்கடி கொண்டு வந்துட்டு அதை எத்தனை வருஷத்துக்கு நீடிக்கலாம்? 10 வருஷமா 5 வருஷமானா 3 வருடத்திற்கு. ஸோ தேசிய நெருக்கடிங்கிறது மேக்சிமம் 3 வருஷத்துக்கு தான் பண்ண முடியும். ஆனாலும் ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறை லோக்சபா ராஜ்யசபாவில் 2/3 மெஜாரிட்டி உறுப்பினரோட ஒப்புதல் பெற்றாதான் இது நீட்டிக்க முடியும். அப்படி ஒப்புதல் பெறலைன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறமும் இதை பெர்மிஷன் கொடுத்தாலுமே இதை நீட்டித்து கொண்டு போக முடியாது. நடுவுலையே இல்லை இது இடைப்பட்ட பகுதியிலே இதை நம்ம வாபஸ் வாங்கினாலும் நம்மளால் ஒரு பிரசிடென்ட்டோட ஒரு ஆணை மூலமாக இது வாபஸ் வாங்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்தியாவில் இது வரைக்கும் 352 நேஷ்னல் எமர்ஜென்சியானது 3 முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. எந்தெந்த ஆண்டுகளில் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. 1962 இண்டோ சைனா வார்னு சொல்லுவாங்க. இந்திய சீன போரின் போது 1962 தான் விதி எண் 352 பயன்படுத்தி இந்தியாவில் முதல் முறையாக நேஷ்னல் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டது. இரண்டாவது முறை 1971 இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது 1971 இண்டோ பாக் வார், இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டது. இது ரெண்டுக்குமே என்ன காரணம், எதனால் தேசிய நெருக்கடி கொண்டு வந்தால் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் சொல்கிற வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் போர், அந்த காரணத்துக்காக வந்தது. ஸோ 71 இந்த இந்தோ பாக் வார் நடக்கும்போது தான் பாகிஸ்தானை தோற்கடித்தோம். அதன் வாயிலாக வங்கதேசம் என்ற ஒரு புது நாடு 1971 தோற்றுவிக்கப்பட்டது. மூன்றாவது முறையாக இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது 1975 ஜூன் 25ஆம் தேதி மூன்றாவது முறை இந்தியாவில் நெருக்கடி தேசிய நெருக்கடி அமல்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ பார்த்திங்கன்னா பிரதமர் இந்திரா காந்தி அவங்களோட அமைச்சரவை பரிந்துரையின் பேரில்
அப்போதைய குடியரசுத் தலைவர் பத்ருதீன் அலி தியாப்ஜி தான் வந்து இந்தியாவில் 3வது முறையாக 352 பயன்படுத்தி தேசிய நெருக்கடியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3வது முறை கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சி டேட் வந்து பார்த்திங்கன்னா 1975 ஜூன் 25. ஸோ அந்த தேதியை நினைவு கூறும் விதமாகத்தான் இப்போ இருக்கிற மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க, இனி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 25ஆம் தேதியானது மத்திய அரசாங்கத்தின் சார்பாக இந்த அரசியலமைப்பு படுகொலை தினமாக கொண்டாடப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த 3வது முறை கொண்டு வரப்பட்ட தேசிய நெருக்கடியானது 1975 ஜூன் 25லிருந்து 1977 மார்ச் 21 வரை கிட்டத்தட்ட 21 மாதங்கள் வந்து இந்த நெருக்கடி நீடித்தது. ஸோ இதன் வாயிலாகத்தான் இந்த வந்து சம்விதான் ஹாத்யா திவாஸ் கொண்டாடப்படும் சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் அவர்கள் வந்து அறிவித்துள்ளார். நன்றி.